Hi friends, நான் உங்க Tutor Stanley. Previously நம்ம Android வீடியோல அந்த சீரிஸ்ல வந்து ஒரு Hello World ஆப் எப்படி கிரியேட் பண்றத பார்த்தோம். இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப ரன் பண்றது காட்டுறேன் பாருங்க. பேசிக்கா வந்து நீங்க ஒரு Android அப்ளிகேஷன் எம்டி அப்ளிகேஷன் எடுத்தாவே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் வியூல வந்து பாத்தீங்கன்னா ஒரு Hello World ஆப் ஒன்னு கிரியேட் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காவே. ஓகேங்களா? இது நீங்க ரன் பண்றதா இருந்தா நம்ம எமுலேட்டர்ல போயிட்டீங்க பாருங்க. அதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Shift F10 கொடுங்க. Shift F10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எமுலேட்டர் விண்டோஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். சரிங்களா? இதுல டிஃபால்ட்டா நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கிற எமுலேட்டர் Nexus 5X க்கு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இன் கேஸ் எமுலேட்டர் உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் எமுலேட்டர் பத்தி எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத. சோ அதை நீங்க ஆன்லைன்ல பாருங்க. ஓகேங்களா? அந்த லிங்கை மேல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் அந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். நீங்க அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதுல பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற அந்த ஆப்பை ஜெனரேட் பண்ணி காட்டிட்டேன். ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா டோஸ்ட் மெசேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இப்போ நார்மலா நீங்க எஸ்எம்எஸ் நீங்க சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டெலிவரி ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு நீங்க ஆன் பண்ணீங்கன்னா சின்னதா பாருங்க இந்த இடத்துல ஒரு Black கலர்ல ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அது வந்து டோஸ்ட் மெசேஜ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஏதோ ஒரு டோஸ்ட் லாகின் பண்ணா வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லி லாகின் இல்ல இன்வாலிட் ஏதாவது எரர் இருக்கு அப்படி நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா நாம இந்த டோஸ்ட் மெசேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சோ இது ரெண்டு விதமா நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்ட போறேன். இத பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்னு எடுத்துர்க்கேன். ஃபைல்ல போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் நான் கொடுக்கிறேன். இதுல எம்டி ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். and then next இது எங்க சேவ் பண்ணனுமோ அங்க கொடுத்துக்கலாம். இந்த ஃபைல் இந்த அப்ளிகேஷன் நேம் நான் வந்து டோஸ்ட் டெமோ அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். டோஸ்ட் டெமோ. ஓகேங்களா? டோஸ்ட் டெமோன்னு கொடுத்துட்டு and then இது எங்க சேவ் பண்ணனுங்கிறது நீங்க கொடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட Android ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். டோஸ்ட் டெமோ. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஓகே பிரஸ் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாண்ட்விச் டிஃபால்ட்டா செட்டா இருக்கும். மினிமம் APK லெவல் உங்களுக்கு வந்துருச்சு. and then finish கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த Android ஸ்டுடியோல இருந்து அந்த ஒரு புது ப்ராஜெக்ட் உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிரும். நான் இந்த டோஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ரெண்டு பட்டன்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன். இந்த டோஸ்ட் பட்டன்ஸ் இந்த மாதிரி இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம Android widgetsனு சொல்லுவோம். சோ இதுக்குள்ள உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். நீங்க எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ இது ஒன் பை ஒன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு இதுல வந்து பட்டன்ஸ் அண்ட் டோஸ்ட்டை மட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இதல பாருங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த டெக்ஸ்ட் வியூவை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பட்டன்ஸ் வேணும்னு நான் வைக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். பட்டன் 1 நான் மேல வச்சிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டன் 2 இன்னொன்னு நான் கீழ வச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுல நான் வந்து டிஃபால்ட்டா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இந்த லேஅவுட் பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன பண்ணனும்னா ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் அதோட 4 ஆங்கர் பொசிஷனையும் நீங்க கரெக்ட்டா நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? எனக்கு இந்த பட்டன் எனக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து எனக்கு இந்த பட்டனோட ஃபோக்கஸ்ல இருக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபோக்கஸ் ஆயிருக்கணும். இந்த ஆங்கர் இந்த கார்னர்ல ஃபோக்கஸ் ஆயிருக்கணும். சேம் இதோட ஆங்கர்ஸையும் நான் என்ன பண்றேன்னா இந்த கார்னர்ல ஃபோக்கஸ் பண்றேன். இங்கேயும் ஃபோக்கஸ் பண்றேன். and then பாட்டம்லயும் ஃபோக்கஸ் பண்றேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் அப்படிங்கிறது என்னங்கிறது நான் போக உங்களுக்கு நான் சொல்றேன். இதல பாத்தீங்களா நீங்க எங்க வேணாலும் உங்க ஸ்கிரீன்ல நீங்க அரேஞ்ச் பண்ணி நீங்க வச்சுக்க முடியும். ஓகேங்களா? சோ இத பத்தி இன்னும் இன் டெப்தா நம்ம போக இன்னும் புது வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டு பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நான் வர்க் பண்ணிக்க போறேன். இந்த பட்டனுக்கு நான் என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். சோ BTN1 நான் கொடுத்திருக்கேன். இதோட ஐடி நேம். இந்த கார்னர்ல பாருங்க ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு BTN1 கொடுத்துட்டேன். and then பட்டனோட டெக்ஸ்ட் வியூ இருக்கு பாத்தீங்களா? இந்த டெக்ஸ்ட் வியூல நான் என்ன பண்றேன்னா இங்க பாருங்க டெக்ஸ்ட் வியூல கிளிக் மீ அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அடுத்து இந்த பட்டனை செலக்ட் பண்றேன். இந்த BTN2 அப்படிங்கறத நான் வச்சிருக்கேன். and then இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே கிளிக் மீ அப்படிங்கற நேம் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்க கலர்ஸ் நீங்க மாத்திருந்தாலும் ஈஸியா நீங்க மாத்திக்க முடியும். இதோட ஸ்டைலும் ஈஸியா நீங்க மாத்திக்கவும் முடியும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இத செலக்ட் பண்ணி கலர்ஸ் மாத்துறதா இருந்தா இந்த வியூ ஆல் அட்ரிபியூட்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். இதுல நீங்க பேக்ரவுண்ட் கலர்ஸ் எங்க இருக்கோ அந்த கலரை நீங்க பார்த்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதல பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டில பேக்ரவுண்ட் கலர் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த கார்னர்ல இங்க இருக்கு. உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கலர் வேணும் அப்படினா இத செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே நான் பிரஸ் பண்ணா போதும் அந்த பட்டனுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும்.
அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இந்த பட்டன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோவில் பாருங்க, எனக்கு டெக்ஸ்ட் கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் டார்க்காக இருக்கிறதுனால நான் வெளியே ஒயிட் கலரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் போட போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒயிட் கலரில் உங்களுக்கு டெக்ஸ்ட் மாறிடும். அதே மாதிரி இந்த பட்டன்ஸும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் இதே மாதிரி நான் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க டெக்ஸ்ட் கலர் நீங்கள் எங்கேயும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி விண்டோவில் கொடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் உங்களோட எக்ஸ்எம்எல் ஃபைல்லையும் நீங்கள் வந்து இதை கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்க, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஓகே, உங்களோட எக்ஸ்எம்எல் ஃபைல் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் எக்ஸ்எம்எல் ஃபைலில் பாருங்க, இதை சைஸை நான் குறைச்சிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டன்ஸ்க்கான கோடு இருக்கு பார்த்தீங்களா? இதில் நீங்கள் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இதுதான் நம்ம எக்ஸ்எம்எல் ஃபைல் நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் பாருங்க டெக்ஸ்ட் கலர் தனியாக இருக்குது பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் கலர் ஒயிட்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் கலர்ஸ் நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். அதே மாதிரி இதோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஹாலோ ஆரஞ்ச் டார்க்னு ஒன்று இருக்குது, இது கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நாம கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம வேல்யூஸாகவும் நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இதுதான் கலர் வியூ. நம்ம என்ன கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கலர் வியூ இங்கே இருக்கு. ஓகேங்களா? இல்லை இன்கேஸ் வந்து நீங்கள் வேற ஏதாவது கலர்ஸ் நீங்கள் போகிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த கலர் வேல்யூஸை இங்கே கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிசைனில் நான் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பட்டன்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்டேன். இப்போ டோஸ்ட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த டோஸ்ட் ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பட்டனோட கோடுக்கு நான் போயிடுறேன். இந்த பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன் கிளிக் ஈவென்ட் அப்படின்ற ஒரு ஈவென்ட்டை நான் சூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ்எம்எல் ஃபைல்ல சேஞ்ச் பண்ண முடியும். ஆன் கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே Android:on click அப்படிங்கிறது வரும். இது நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேம் நீங்க கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டிஸ்ப்ளே அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு டிஸ்ப்ளேன்ற ஃபங்க்ஷனுக்கு அங்கே ஜென்ரேட் ஆகணும். இது நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த கர்சர் நீங்க மேலே கொண்டு போகும்போது உங்களுக்கு பாருங்க இந்த ஹேண்ட்லருக்கு வந்து நீங்க பப்ளிக் வாய்ட் டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பல்ப் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைட் ஐகான் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதில் நீங்க என்ன பண்ணலாம்னா இதில் நீங்க பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இதில் எனக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் தான் எனக்கு வந்து அங்கே ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது நீங்க என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி நீங்க அந்த ஃபங்க்ஷன் நேம் அங்கே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க எனக்கு இந்த டிஸ்ப்ளே மேலே கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த பல்ப் எனக்கு ரெட் கலரில் ஒரு பல்ப் வருது பார்த்தீங்களா? இது நீங்கள் கிளிக் பண்ணும்போது கிரியேட் அ டிஸ்ப்ளே மெத்தட் அப்படின்னு வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாவா கோடில் அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் பாருங்க நான் டோஸ்ட் மெசேஜ் நான் ஒன்று போடுறேன். இது டோஸ்ட்டுங்கிறது ஒரு இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு கிளாஸ். நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டோஸ்ட் கொடுத்துக்கிட்டேன் டாட் மேக் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இன்பில் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கால் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டாக இருக்கிற இந்த ஆக்டிவிட்டியை நம்ம இதில் கிட்டத்தட்ட இதில் 3 ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த ஆக்டிவிட்டியோ அந்த ஆக்டிவிட்டியை நீங்க பாஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க திஸ் கொடுத்தாலும் கரெக்ட், ஏன்னா கரண்ட் ஆக்டிவிட்டி. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த கண்டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபங்க்ஷன் மூலியமா கெட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கெட் அப்ளிகேஷன் கண்டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இதை நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். கெட் அப்ளிகேஷன் கண்டெக்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அண்ட் தென் அடுத்த வேல்யூ நீங்க என்ன பண்ணலாம், டபுள் கொட்டேஷன்ல என்ன மெசேஜ் வரணுமோ அந்த மெசேஜை நீங்க கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன்னா வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 3வது ஆர்குமெண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டோஸ்ட் எவ்வளவு நேரம் இருக்கணும்ன்றதை நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? கமா டோஸ்ட் டாட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அப்படிங்கறத கொடுக்குறேன். ஓகேங்களா? லென்த் ஷார்ட் கொடுத்தா என்ன ஆகும்னா ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மெசேஜ் வரும். ஓகேங்களா? அண்ட் தென் இதை நம்ம ஷோ பண்ணிடலாம். டாட் ஷோ அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்டெக்ஸ்ட் மெனு உங்களுக்கு ஓபன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நீங்க ரன் பண்ணி பார்க்கறதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா போயிட்டு உங்க எமுலேட்டர் ஷிஃப்ட் F10 கொடுங்க, உங்க எமுலேட்டர் ஓபன் பண்ணுங்க. அந்த ஐகான் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். சாரி, அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு லோட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த அப்ளிகேஷன் நீங்க பில்ட் ஆகுது. பில்ட் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த எமுலேட்டர்ல இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா?
பாருங்க எனக்கு லான்ச் ஆயிடுச்சு. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு 2 பட்டன் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பட்டனுக்கு நான் எந்த வொர்க்குமே நான் பண்ணல. ஃபர்ஸ்ட் பட்டன் நான் கிளிக் பண்றேன். கீழ பாத்தீங்களா எனக்கு ஒரு டோஸ்ட் மெசேஜ் வந்துருச்சு. இது ஷார்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு உடனே உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுது. இங்க பாருங்க. for fraction of within 2 secondsல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இத நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதே விஷயத்தை நான் வந்து லாங்ல நம்ம பண்றதா இருந்தா எப்படி பண்றது? இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஆக்டிவிட்டில வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜெனரேட் பண்ணி வர்க் பண்ணோம். சரி இந்த ஃபங்க்ஷன் இதே மாதிரி நாம எப்படி ஜாவாக்குள்ள பண்றது? ஜாவா ஃபங்க்ஷன்க்குள்ள ஜாவா ஃபைல்க்குள்ள பண்றது அப்படிங்கறத பாப்போம். இப்போ இதல பாத்தீங்கன்னா நான் பட்டன் டாக் நான் போடுறேன். பட்டன் btn இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸுக்கு btn அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஆன் கிரியேட் பண்டில் இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இதுதான். ஸோ இதில் நான் என்ன பண்றேன்னா ஒரு பட்டன் அந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த என்னோட அப்ளிகேஷன்ல இருக்கிற செகண்ட் பட்டனை ரெஃபர் பண்ணிடுறேன். அது எப்படி ரெஃபர் பண்ணலாம்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபைண்ட் வியூ பை ஐடி என்னோட ரிசோர்சஸ்க்குள்ள இருக்கிற ஐடி. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்த்தீங்களா ஐடி என்னோட ரிசோர்சஸ்க்குள்ள இருக்கிற ஐடியில் btn2 அப்படின்ற ஐடி எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ r.id.btn2 ஓகேங்களா? இது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும். இது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் போட்டுக்கோங்க. சோ அந்த பட்டனை ரெஃபர் பண்ணியாச்சு. இப்போ பட்டன் ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணனும்னா இப்போ இதல பாருங்க நாம யூஸ் பண்ற ஹெடர் ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க இம்போர்ட் ஆயிடும். டோஸ்ட் வந்துருச்சு, பட்டன் வந்துருச்சு, வியூ வந்துருச்சு. இதுவா ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இந்த பட்டனுக்கு ஒரு ஈவென்ட் ஹேண்ட்லர் நம்ம செட் பண்ணலாம். தட் இஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ணா எனக்கு அந்த வர்க் நடக்கணும். சரிங்களா? டாட் செட் ஓகேங்களா? செட் போட்டுக்கோங்க. ஆன் கிளிக் ஈவென்ட் ஆன் கிளிக் லிசனர் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஆன் கிளிக் லிசனர் இது நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள ஆர்குமெண்டா நான் என்ன பண்ண போறேன்னா நியூ ஆன் கிளிக் லிசனர் ஆன் கிளிக் STENER இந்த பட்டன் ஆன் கிளிக் லிசனர் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஹெடர் ஃபைல் ஒன்று இம்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இதோட மெத்தட்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கார்னரில் பாருங்க உங்களுக்கு ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு சிம்பிள் ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ்னு சொல்லி வருது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் இதே மாதிரி நம்ம ஒரு டோஸ்ட் மெசேஜ் நம்ம போட்டுக்கலாம். நான் இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இதுல நான் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன கொடுக்க போறேன்னா நான் லென்த் வந்து லாங் அப்படிங்கறத கொடுக்கிறேன். டோஸ்ட் லென்த் ஓகேங்களா? இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் வருதுன்னா அது 3.5 செகண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு வந்து அந்த டியூரேஷன் உங்களுக்கு நிற்கும். ஓகேங்களா? இப்போ இதை பாருங்க நான் ரன் பண்றேன். என்னோட எமுலேட்டர்ல ரன் பண்ணிடுறேன். இது லோட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பட்டனுக்கும் இந்த பட்டனுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கும். என்னன்னா ஷார்ட்னா ஒரு 2 செகண்ட்ஸும் இங்க பாருங்க ஷார்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் எனக்கு ஒர்க் ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா லாங் நான் கிளிக் பண்ணும்போது பாருங்க இது எனக்கு ஒரு 3.5 செகண்ட்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகும். சரியா? பாத்தீங்களா டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ 2 விதமா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டோஸ்ட் மெத்தட் நம்ம அந்த டிஸ்பிளே டைமிங்கை நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இந்த டோஸ்ட் பொறுத்த வரைக்கும் லாங்குக்கு மேலே நம்ம அதிகமான செகண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ இதுவே நமக்கு போதும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் மாதிரி நம்மளால் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு பட்டன் அந்த பட்டனோட ஈவெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அண்ட் தென் டோஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.